ஸோ யூர் ஒர்க்கிங் ஃபார் ஏபிசி கம்பெனி தான். 3 டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் AWS அக்கௌண்ட்ஸ் இருக்கு. டெவ், QA, ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி அதுல நிறைய நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். RDS, EC2, EKS, S3 இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய டிப்ளாய் பண்ணணும். ரிப்பீட்டபிள் வேயா, கன்சிஸ்டன்ட் வேயா எப்படி பண்ணுறது, அதே மாதிரி செக்யூரிட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன சஜஷன்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி வந்து ஜென்ரலா ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின் நீங்க பாப்பீங்க. இது நான் மெயினா எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னா, இங்க ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டினுக்கு எவ்வளவு தூரம் நம்ம ஆன்சர் பண்ணணும், எவ்வளவு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றத யோசிக்கணும். ஓகேங்களா? நீங்க இதை வந்து முன்னாடி நிறைய வீடியோஸ்ல நான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். டெரஃபார்ம்னு ஒன்று இருக்கு, இல்லைன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as கோடுன்னு ஒன்று இருக்கு. அதை வச்சு ரிப்பீட்டபிளா கன்சிஸ்டன்டா பண்ணலாம். அதோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ், செக்யூரிட்டி ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்து நான் கிளியர் கட்டா டெரஃபார்ம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க இந்த கேள்விக்கும் ஆன்சர் பண்ணணும். ஸோ தனித்தனி மாடியூல்ஸா கிரியேட் பண்ணி வச்சுட்டு, அதுவும் சொந்தமா நீங்க அதை ஓன் பண்ணணும். அதுக்கேற்ற வேர்ஷனிங்க நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கு அடுத்தது நீங்க அதை ரிப்பீட்டபிளா கிரியேட் பண்ணறதுக்கு தான் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as கோட் மாதிரி கிளவுட் ஃபார்மேஷன், டெரஃபார்ம், ARM டெம்ப்ளேட்ஸ், டிப்ளாய்மெண்ட் மேனேஜர், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. கிளவுட் நேட்டிவாவும் இருக்கு, அக்ராஸ் கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸாவும் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து நீங்க கத்துன்ட்டு அதோட ரெஸ்பெக்ட் டு செக்யூரிட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து எப்படி நீங்க சொல்லணும்னா, கிரெடென்ஷியல்ஸை எப்படி பாஸ் பண்ணலாம், அத்தன்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் எப்படி பண்ணலாம், அது தவிர்த்து வந்து நம்ம அதுல பெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரிமோட் ஸ்டேட் பேக்எண்ட் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதுல எப்படி நம்ம என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணலாம், கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் எப்படி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க டிசாஸ்டர் ரிகவரி இப்படிலாம் நீங்க போனீங்க அப்படின்னா இன்னும் டெப்தாவே வந்து நல்லா பெட்டராகவே ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே எங்கெல்லாம் ரிப்பீட்டபிள், கன்சிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க பாக்கறச்சே கண்டிப்பா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as கோட் பேஸ்ட் டூலிங்கோட நீங்க ஆன்சர் பண்றது பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு இன்சைட் தான் இது மெயினா. அஃப்கோர்ஸ் இந்த நொடியில எங்களோட டெரஃபார்ம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வீடியோஸ்லாம் இன்னும் நல்லா டெப்தாவே எடுத்து பாருங்க. இன்னும் நல்ல நாலேஜ் வந்து உங்களுக்கு அதுல அடங்கியிருக்கு. பட் இந்த கொஸ்டினுக்கு அதுதான் ஆன்சர். ஓகேங்களா?